ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். காலையிலே துணி துவைக்கலாம் அப்படின்ட்டு ஏரிக்கு போனோம். கிளைமேட் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக மேகமூட்டமாக, அதுக்கப்புறம் நான் துணி துவைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வெயில் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு தான் நான் எடுத்தேன் வீடியோ. ஆனால் உக்காஞ்சி எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த பூவில் அவ்வளோ தேன் இருக்கும் அப்படின்ட்டு. இது ஏரியான்னு கேட்டால் இது எக்ஸாக்டாக ஏரி இல்லை. ஏரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். இது ஏரியிலேருந்து வர தண்ணி காவா. இங்கே தான் நாங்கள் துணி துவைக்க போவோம். இங்கே எதுக்காக வரோம் அப்படின்னா, எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வருவேன். சுற்றி நேச்சுரலாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வர முடியும்னாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வருவேன். துணி கொஞ்சமாக தான் இருந்தது. நான் சீக்கிரமாகவே துவைச்சி முடிச்சிட்டேன். ஓகே, துவைச்ச துணியெல்லாம் அங்கேயே அலசி வச்சுட்டேன். கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குருவி கூடு ஒன்று பார்த்தோம். அதில் ஆரஞ்சு கலரில் 2 முட்டை போட்டு வச்சுருந்தது. அதை மட்டும் எடுத்து உங்ககிட்ட ஒரு கிளிப் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையிலன்றதுனால மாடுலாம் எடுத்துகிட்டு மேய்க்கிறதுக்காக கட்டி வச்சுருந்தாங்க. சரி, நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுக்க போனோம். ஆனால் அவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்ட்டு நீங்கள் பாருங்கள். லாஸ்ட்டாக துணியெல்லாம் துவைச்சிட்டு நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தருமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.